ஒரு குரூப் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ஒரு குட்டி ஸ்பீச் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இவங்களுக்கு நம்ம என்ன பேச முடியும்? ஆல்ரெடி யூ ஆர் இன்டு பிஸ்னஸ், யூ ஆர் இன்டு கனெக்ட். ரெகுலராக நீங்கள் வந்து ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கிறீங்க. யூ ஆல் நோ பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டாக்டிக்ஸ் வெல். அப்போ நம்ம இவங்களுக்கு என்ன இன்புட்ஸ் கொடுக்க முடியும்? நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் இவங்களுக்கு என்ன உபயோகமாக இருந்துட முடியும்? அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு என் மைண்டில் வந்துச்சு. ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலே முதலீடு அப்படிங்கிறது தான் நம்ம மைண்டில் முதல்ல வருது. ஸோ எந்த அளவுக்கு நம்மளால் அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி பில்ட் பண்ணுறது, மெட்டீரியல்ஸ் என்ன அப்படிங்கிற இதெல்லாம் நம்மளோட மைண்டில் வரிசையாக வரும். அப்போ இதை தாண்டி ஏதாவது நம்ம பேசலாம் அப்படின்னும் போது மைண்ட் செட் அப்படிங்கிறது எனக்கு மைண்டில் வந்துச்சு. மனம் இருந்தால் மார்க்க பந்து இல்லையா? ஸோ மைண்ட் செட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளை பற்றி, நம்மளை சுற்றி இருக்கிற உலகத்தை பற்றி ஒரு பிலீஃப் வச்சுருப்போம். இந்த பிலீஃப் தான் வந்து நம்மளோட எண்ணங்களை, த வே வி திங்க், ஹவ் வி ஃபீல் அண்ட் ஹவ் வி பிஹேவ் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த பிலீஃப் அப்படிங்கிறது தான். ஸோ நம்மளோட மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு க்ரூஷியலான ரோல் வந்து எல்லாரோட லைஃப்லையுமே ப்ளே பண்ணுது. அது பிஸ்னஸ் ஆகட்டும், பர்சனல் லைஃப் ஆகட்டும், இந்த மைண்ட் செட் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ஒரு க்ரூஷியலான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணுது. அதுதான் வந்து ஒரு பர்சன் வந்து எப்படி வந்து அடாப்டபிளாக இருக்காங்களோ, இல்லை வந்து அவங்களோட க்ரியேட்டிவாக எப்படி இருக்காங்க, இல்லை ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது அதிலே துவண்டு போயிடுறாங்களா, இல்லை ரெசிலியண்ட்டாக திரும்ப வந்து எந்திரிச்சு வராங்களா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, கிரிட்டிசிசம் அப்படின்னு வரும்போது அந்த கமெண்ட்டை எப்படி அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி வந்து ப்ரோக்ரெசிவாக அவங்களோட பிஸ்னஸில் கொண்டு வராங்க. ஒரு மிஸ்டேக்கோ இல்லை ஒரு ஃபெயிலியரோ நடந்துருச்சு அப்படின்னா அதை தடையாக பார்க்காம அது மேலே எப்படி வந்து தொடர்ந்து முன்னேறி வந்துட்டே இருக்காங்க. இப்படி இது எல்லாமே ஒரு பர்சனோட மைண்ட் செட் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த மைண்ட் செட், கரெக்டான ஒரு மைண்ட் செட்டை நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு லாங் ஜேர்னி வந்து கண்டிப்பாக போக முடியும். ஸோ ஒரு பிஸ்னஸை கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து ஒரு க்ரோத் ஜோனுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த ரைட் மைண்ட் செட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். இந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது பெர்மனெண்ட்டாக ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. இன்றைக்கி எனக்கு எப்படி இருக்கோ இதே மாதிரி தான் நான் ஒரு 6 மாதம் கழிச்சோ இல்லை 6 வருஷம் கழிச்சோ இருப்பேன் அப்படிங்கிறது கிடையாது. இது என்னைய சுற்றி எப்படி என்னோடய நெட்வொர்க் எப்படி இருக்குது, நான் பழகிற மனிதர்கள், நான் சந்திக்கிற சுச்சுவேஷன், இப்படி இதெல்லாம் பொறுத்து என்னோடய மைண்ட் செட் வந்து நம்ம வந்து கல்டிவேட் பண்ணிகிட்டே இருக்க முடியும், தொடர்ந்து ஃபைன் டியூன் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அப்போ அது நம்மளோட பர்சனல் லைஃப்லேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு 1000 கிலோமீட்டர் ஜேர்னி நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படி கிளம்பின உடனே போய் அந்த 1000th கிலோமீட்டரில் போய் நம்ம இறங்கிட முடியாது. அந்த டெஸ்டினேஷனை போய் நம்ம ரீச் பண்ணிட முடியாது. கிலோமீட்டர் பை கிலோமீட்டர் தான் நம்ம அதை நேவிகேட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும்போது எடுத்த உடனே சக்ஸஸ் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நம்ம போயிட முடியாது. நாள்தோறும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சு தான் நம்ம அதை முன்னேறி எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ அது கிராஜுவலாக க்ரோ ஆகும்போது நம்ம என்ன வேல்யூஸ் நம்மளோட பிஸ்னஸில் பில்ட் பண்ண போகிறோம், என்னோடய ப்ராடக்ட் எப்படி கஸ்டமரோட லைஃப்பில் ஒரு வேல்யூவை ஒரு 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 வேல்யூ ஆட் பண்ணுது, இல்லை இது அவங்களுக்கு என்ன ஒரு பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணுது. பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம அதில் லாபம் பார்க்கணும் தான், ஆனால் அதே சமயம் நம்மளோட ப்ராடக்ட் வந்து அந்த எண்ட் யூஸருக்கு என்ன மாதிரியான ஒரு வேல்யூவை அவங்க லைஃப்பில் கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம யோசிக்க கற்றுக்கணும். பிகாஸ் நம்மளோட எண்ணங்கள் ரொம்ப பவர்ஃபுல். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட செயல்பாடாக இருக்கும், அதுதான் அவுட்கம்மாக இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் ஆக போகிறோம். அப்போ நம்மளோட எண்ணங்களை சரியாக அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட செயல்பாடுகள் இருக்கும். அப்போ இந்த செயல்பாடோட அவுட்புட்டாக தான் வந்து பிஸ்னஸில் நம்ம காட்ட போகிற ரிசல்ட்ஸ் இருக்க போது, நம்ம பில்ட் பண்ணுற ப்ராடக்ட் இருக்க போகுது. அப்போது ஒரு நல்ல அவுட்கம் நம்ம கொடுக்கணும், ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னா அப்படியே திரும்ப பேக் ட்ராக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட செயல்பாடுகள் சரியாக இருக்கணும் அப்படின்னா திரும்ப நமக்கு வந்து கரெக்டான ஒரு மைண்ட் செட் இருக்கணும். அதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ எப்படி ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் நம்ம உருவாக்க முடியும்? நம்ம ஒரு மல்டிபிள் பக்கெட்ஸ் அதுக்கு ஃபில் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ என்னென்ன அந்த பக்கெட்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்மளோட நாலேஜையும் ஸ்கில்ஸையும்
தொடர்ந்து பில்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம பண்ணுற தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அதை ஒட்டின நாலேஜையும் அதுக்கான ஸ்கில்ஸையும் நம்ம தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கணும். அது சம்மந்தமான வாசிப்புகளை மேற்கொண்டுட்டே இருக்கணும். நம்மளை எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்கணும். செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம செய்கிறது சரியாக தான் இருக்கா, நம்ம இது ஏன் இப்படி செஞ்சோம், இது செஞ்சதுனால என்ன இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறத அப்பப்போ ஒரு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் நம்மளே வந்து கேள்வி கேட்டுக்கணும். புதுசாக வர டெக்னாலஜிஸை வந்து நம்ம எப்படி நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வரது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இல்லை நான் வந்து இது வரைக்கும் நான் நார்மலாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் புதுசாலாம் டெக்னாலஜி அங்கே இருக்கிற அதோட பெனிஃபிட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்னு கூட்டத்துலேருந்து ஒதுங்கி நிற்க முடியாது. அந்த டெக்னாலஜியை நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நாலேஜும் ஒரேடியாக அந்த டெக்னாலஜியை நம்பி எல்லாத்தையும், பிகாஸ் டெக்னாலஜிக்கு நமக்கு அதோட பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ் சைடும் இருக்குது. ஸோ எந்த அளவு வரைக்கும் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு கண்டிப்பாக வேணும். இப்போது நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க. ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஒரு இன்ஸ்டாகிராமில் ஏஐ வந்து என்ன ஃபீச்சர் வந்திருக்கு அப்படின்னா, பொதுவாக முன்னாடிலாம் நம்மளோட ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரெசன்டபுளாக இருக்கிற ஒரு ஃபோட்டோவை தான் எடுத்து அப்லோட் பண்ணுவோம். பட் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க ஃபீச்சர் வந்து நம்ம சாதாரணமாக எந்த ஃபோட்டோ வேணால் அப்லோட் பண்ணலாம். அதில் வந்து நம்மளோட அட்டையரை வந்து மாற்றிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த மீட்டிங்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு கோட் வேணும், ஒரு பிளாக் கலர் கோட் போட்டு விடு அப்படின்னா என்னோடய ஃபோட்டோவில் அது வந்து எனக்கு பிளாக் கலர் கோட்டை மாற்றி விட்டுரும். என்னோடய பேக் ட்ராப்பை வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் மாற்று அப்படின்னா நான் என்ன மாதிரி செட்டப் கேட்குறேனோ அந்த மாதிரி ஒரு பேக் ட்ராப்பை மாற்றி விட்டுரும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய ஹேர் ஸ்டைலை வந்து ஒரு போனி போடல அந்த மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது செட் பண்ணி. ஸோ இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும்போது அந்த அட்வான்ஸ்மெண்ட்டை நமக்கு சாதகமாக எப்படி இந்த பிஸ்னஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜ் நமக்கு இருக்கணும். அதை நமக்கு தேவையான அளவில் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்கில் செட் இருக்கும். ஒரு சிலர் ஸோ வி ஹாவ் டு ஐடென்டிஃபை வாட் வி ஆர் ரியலி குட் அட். ஒரு சிலர் க்ரியேட்டிவாக யோசிக்கிறதுல ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஒரு சிலர் ஹார்ட் ஒர்க், எல்லாராலையும் அந்த இறங்கி வேலை செய்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்காது. ஸோ ஒரு சிலர் தே வில் பி ரியலி குட் அட் டூயிங் சம் ஹார்ட் ஒர்க், பீயிங் ஆன் த ஃபீல்ட். ஒரு சிலர் வந்து ஸ்க்ரீனுக்கு முன்னாடி அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண வராது, ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சிலர் நல்லா டிசைன் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஸ்கில்ஸ் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை மேலே இன்னும் க்ரூம் பண்ணிக்கணும். அதை ஒட்டி அப்புறம் அதை ஒட்டி இன்னும் சின்ன சின்ன ஸ்கில்ஸை வந்து நம்ம க்ரூம் பண்ணிக்கணும். அப்போ இந்த ஏரியாவில் இதை பேஸ் பண்ணி நம்மளோட பிஸ்னஸை நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது நம்மளோட அங்கே வந்து நம்ம எதுவுமே மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி. ஸோ ஒரு நாலேஜ், ஒரு எக்ஸ்பர்டீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே பில்ட் ஆகிடும். அப்போ அங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணுறது கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ என்ன ஆகும், நம்மளோட எபிலிட்டிஸில் நமக்கே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். நமக்கு ஒரு செல்ஃப் டவுட் வராது, நான் இதை சரியாக தான் செஞ்சுருக்கேனா அப்படின்ற டவுட் வராது. பிகாஸ் நம்ம அதில் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்போம். அப்போ தானாக ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இந்த செல்ஃப் பிலீஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கான்ஃபிடெண்ட்டாக நம்மளால் எடுத்து வைக்க முடியும். ஹேவிங் அ சைல்டு மைண்ட் செட், ஒரு குழந்தை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப க்யூரியஸாக இருக்கும். எதை பார்த்தாலுமே வந்து இதில் என்ன இருக்குது, இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு லேர்ன் பண்ணுறதுக்கோ அதை ட்ரை பண்ணுறதுக்கோ ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். அந்த குழந்தைக்கிட்ட இருக்கிற அந்த க்யூரியாசிட்டி நம்மக்கிட்டேயும் இருக்கணும். இதில் என்ன இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய அந்த க்யூரியாசிட்டி இருக்கணும். ஒரு குழந்தை பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஒரு நடப்பழக ஆரம்பிக்கும்போது ஒரு அடி எடுத்து வைக்கும், கீழே விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணாது. அதோட ஃபோக்கஸ் திரும்ப எந்திரிச்சு அடுத்த அடியை எடுத்து வைக்கிறதுல தான் இருக்கும். இதில் அந்த குழந்தை மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற பெரியவங்க கூட குழந்தை விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லி பதட்டப்பட மாட்டாங்க. அது எடுத்து வச்ச அந்த முதல் அடிக்காகவும் அடுத்து வைக்கிற போகிற அந்த அடிக்காகவும் வெயிட் பண்ணுவாங்க. அந்த குழந்தைய உற்சாகப்படுத்துவோம் இல்லையா? அந்த குழந்தைகிட்ட போயிட்டு நம்ம பாரு, ஒரு 5 வயசு குழந்தைய காமிச்சு பாரு அவன்லாம் எப்படி ஓடுறான், நீ இன்னும் தத்தக்கா புத்தக்கான்னு கால் எடுத்து வச்சிட்ருக்கியே அப்படின்னு ஒரு கம்பேரிசன் நம்ம பண்ணவே மாட்டோம். அது எவ்வளோ பெரிய அபத்தம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸையும் நம்ம
ரொம்ப மகிழ்ச்சியாக பார்ப்போம். அதே மாதிரி தான் பிஸ்னஸ்லேயும் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியவும் நம்ம வந்து மகிழ்ச்சியாக பார்க்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. இவங்கெல்லாம் வந்து இப்படி செய்கிறாங்க, அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணுறதை தாண்டி நம்ம ஃபோக்கஸை எந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கோம், ஓகே நம்ம அங்கே ஸ்டார்ட் பண்ணோம், நம்மளோட ஜேர்னி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதுல நம்மளோட ஃபோக்கஸை வந்து இந்த பக்கமாக ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கணும். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாலே நிறையா விதமான ஒப்பீனியன் வரும், சஜஷன் வரும், ஃபீட்பேக் வரும். ஸோ இதில் வர அந்த ஃபீட்பேக் ஒரு ரிவ்யூஸ் சஜஷன்ஸ் எல்லாமே ஒரு சில நேரங்களில் நம்மளோட க்ரோத்துக்கு உதவியாக இருக்கும். ஓகே இதை நம்ம கன்சிடர் பண்ணால் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளோட ப்ராடக்டையோ இல்லை இது பெட்டராக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் அந்த ரிவ்யூவோ சஜஷனோ ஒப்பீனியனோ நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்போ எந்த இடத்துல எது வரைக்கும் அந்த சஜஷனை நம்ம எடுத்துக்கணும், எந்த இடத்துல அந்த ஒப்பீனியனை நம்ம இக்னோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஒரு ஈகிள் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கழுகு பறந்துட்டு இருந்துச்சான். அப்போது ஒரு காகம் வந்து அந்த கழுகை துரத்தி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுச்சு. கழுகு இன்னும் கொஞ்சம் வேகமாக பறக்க ஆரம்பிச்சது. காகமும் பின்னாடியே வேகமாக போச்சு. இந்த கழுகு என்ன பண்ணுச்சான், இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏறி பறக்க ஆரம்பிச்சிச்சு. காகமும் இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏறி பறக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்த தடவை கழுகு என்ன பண்ணுச்சு, சட்டுன்னு ரொம்ப ஹைட்டுக்கு மேகத்துக்கும் மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. காகத்தால் அந்த அளவுக்கு போக முடியல, கழுகு துரத்துறதை விட்டுருச்சு. ஸோ இதுதான் ஈகிள் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபோக்கஸ் முழுக்க நம்ம எங்கே போய் ரீச் ஆகணுமோ, நம்மளோட டார்கெட் என்னவோ அதை மட்டும் பார்த்தோன்னா போதும். ஒவ்வொரு இடத்துலையும் நின்று ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் சொன்னால் போதும், தேவைப்படாத இடங்களில் அதை சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்மளோட ஃபோக்கஸ் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல மட்டுமே வச்சா போதும். அதே சமயம் ஒரு ஸ்மார்ட்டான ஒர்க் பண்ணுறதுக்கும் தெரியணும். எல்லாத்தையும் நம்மளே எழுத்து போட்டு செஞ்சுக்க முடியாது. ஒரு 10 வேலை இது எல்லாமே என்னால் முடியும், இதுவும் முடியும், அதுவும் முடியும், அங்கே இருக்கிற வேலையும் முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம தலையில் எடுத்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்போ எல்லா இடத்துலையும் நம்மளால் ஒரு 100% எஃபிஷியண்ட்டான ஒரு ஒர்க்கை கொடுக்க முடியாது. அப்போ எங்கே நம்மளோட ஒர்க்கை ஆஃப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மேனேஜரியல் ஸ்கில்ஸையும் நம்ம கற்றுக்கணும். சில நேரங்களில் நம்ம வேலைகளை பகிர்ந்து கொடுத்து அந்த வேலை வாங்கக்கூடிய அந்த தன்மையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஜேர்னியில் ஒரு கோல் ஒரு விஷன் அப்படிங்கிறத கண்டிப்பாக செட் பண்ணணும். அது சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். ஒரு கோல் ஒரு விஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் ஒரு அன்வான்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது, ஒரு டிசிப்ளின் இருக்கும். நம்ம பண்ணக்கூடிய செயல்களில் ஒரு டிசிப்ளின் இருக்கும். ரெகுலராக இந்த வேலைகளை இந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு டிசிப்ளின் இருக்கும். ஸோ அதனாலேயே நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு ட்ராக்கில் போயிட்டே இருப்போம். ஸோ ஒரு கோல் ஆர் விஷன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு போகும்போது அப்போ ஆப்வியஸாக நம்ம ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். இப்போ உள்ளே வர அந்த மணியை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கும் கற்றுக்கணும். எப்படி திரும்ப வந்து நம்ம அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோமா, எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், இந்த மணியை எப்படி க்ரோ பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஸ்கில்ஸையும் கற்றுக்கணும். ஸோ எண்ட் டு எண்ட் இந்த எல்லாத்தையுமே நம்ம பண்ணோம்னா தான் இது ஒரு சைக்கிளாக நம்மளோட பிஸ்னஸை தொடர்ந்து இயங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து இது இயங்கிட்டே இருக்கும்போது நமக்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரலாம், ஹாப்பி மூமெண்ட்ஸும் வரலாம், இல்லை சில மனசுக்கு சங்கடமான சூழ்நிலைகளும் வரலாம். இப்போ இந்த மாதிரி மனசுக்கு சங்கடமான சூழ்நிலைகள் வரும்போது அது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக கடந்து போயிடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. அதிலிருந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் வெளியே வரோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. எப்படி நம்ம வந்து அது நம்மளோட மைண்டை கிளியர் பண்ணுறது. ஏன்னா மைண்டை கிளியர் பண்ணல அப்படின்னா நமக்கு ஒரு மென்டல் பிளாக் மாதிரி ஆயிரும். திரும்ப ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நமக்கு சரியாக இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவில் நம்மளாலே அதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நிறைய இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸில் இதுக்கான டெக்னிக்ஸ் நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க. ரிலாக்ஸிங் டெக்னிக்ஸ், ப்ரீதிங், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்கும். ஸோ நமக்கே அது தெரியும், அதுலேருந்து வெளியே வரோம் அப்படின்னா வெல் அண்ட் குட். இல்லை அப்படின்னா நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர்கிட்டையோ, நம்மளோட நண்பர்கள்கிட்டையோ, அதாவது ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன், ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு ஷேர் பண்ணும்போது அது
அது அவங்கள தாண்டி வெளியில் போக வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இதனால தான் நம்ம யார்கிட்டையுமே நிறைய நேரம் ஷேரே பண்ணிக்க மாட்டோம். ஸோ ஒரு விஷயத்த நம்ம ஷேர் பண்ணுறோன்னா அது ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி பர்சனாக இருக்குது அப்படின்னா அவங்கள தாண்டி அது வெளியில் போகாது. நிறைய நேரங்களில் அது ஒருத்தர்கிட்ட போய் நம்ம பகிர்ந்துக்கும் போதே அந்த பிரச்சனையோட வீரியம் வந்து குறைஞ்சு போயிடும். சில நேரங்களில் அதையும் தாண்டி நமக்கு ஏதாவது ஒரு அதில் ஒரு கைட்னஸோ ஏதாவது ஒன்று தேவைப்படலாம். ஸோ அந்த பர்சன் கொடுக்குற கைடன்ஸ் கிடைச்சாலும் ஓகே, இல்லை அதுக்காக ஒரு கைடன்ஸ் எடுத்து நம்ம வந்து இதிலேருந்து வெளியில் வந்தாலும் சரி. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த ஒரு மென்டல் பிளாக்லேருந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இப்படி இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து எப்போவுமே ஒரு ட்ராக்கில் இருக்கிறதுக்கும் ஒரு 4H பிரின்சிபல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஹெச் அப்படிங்கிறது வந்து ஸ்டேயிங் ஹாப்பி ஃபார் எவர். நம்மளோட மனசை முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது. ஸோ எனர்ஜெட்டிக்காக எந்தூசியாஸ்டிக்காக வச்சுக்கிறது. இது இருக்குது அப்படின்னாலே நம்ம தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்க முடியும். செகண்ட் ஹெச் அப்படிங்கிறது ஹங்க்ரி டு லேர்ன் அண்ட் க்ரோ. ஸோ க்யூரியஸாக இருக்கணும், ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும், இதனால் நான் எப்படி முன்னேற முடியும் அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவில் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹங்க்ரி டு லேர்ன் அண்ட் க்ரோ. ஹம்பிளாக இருக்கணும். ஸோ நம்ம க்ரோ ஆகிட்டே இருப்போம். நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து நம்மளோட வளர்ச்சி பார்த்தோன்னா கண்டிப்பாக மேலே மேலே முன்னேறி போயிட்டே தான் இருப்போம். அப்போ அந்த அந்த வெற்றியவோ நம்ம கடந்து வந்த பாதையவோ நம்ம வந்து திரும்பி பார்த்து சந்தோஷப்படலாமே ஒழிய அதை வந்து நம்மளோட மண்டைக்குள்ளே ஏற்றுக்கக்கூடாது. ஸோ ஹம்பிளாக என்றைக்குமே இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 4வது ஹெச் ஹெல்பிங் அதர்ஸ். ஸோ நம்ம மட்டுமே வளர்ச்சி அடையணும் அப்படின்னு இல்லாமல் நம்மளை தாண்டி மற்றவங்கள பற்றி யோசிக்க ஆரம்பிக்கணும். ஏதோ ஒரு வகையில் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அது ஒரு ஃபிசிக்கல் லெவலில் இருக்கலாம், இல்லை அவங்களோட எமோஷ்னல் வெல்பீயிங், மென்டல் வெல்பீயிங், இந்த மாதிரி ஏதோ ஒரு அளவில் நம்ம வந்து வேறு யாருக்கோ ஏதோ ஒரு வகையில் உபயோகமாக இல்லை ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கணும். ஏகப்பட்ட பக்கெட், ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படின்னும் போது எதுக்கப்புறம் எது, இதுவா அதுவா அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது சில நேரங்களில் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இதுக்கப்புறம் அதை செய்யணுமா, அதுக்கப்புறம் இதை செய்யணுமா அப்படின்னு. ஸோ இது சிம்பிளாக இது எல்லாத்தையுமே நமக்கு ட்ராக்கில் வைக்கிறதுக்கு சிம்பிளான ஒரு பழக்கம் இருக்குது. அது இது எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படின்னா வாசிப்பு அப்படிங்கிற ஒரு பழக்கம். ஒரு லைப்ரரியை ரன் பண்ணிகிட்ருக்கேன்னா வாசிப்போட முக்கியத்துவத்தை இவ்வளோ ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்கிற ஒரு சபையில் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னா அது சரியாக இருக்காது. ஏன்னா வாசிப்பு அப்படிங்கிறது ஒருத்தரை கண்டிப்பாக கை தூக்கி விடும். அது ஒரு சாதாரண விஷயமாக தெரியலாம். ஒரு புக்கை எடுத்து படிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமாக தெரியலாம். ஆனால் அது கொடுக்க போகிற பலன்கள் அப்படிங்கிறது கணக்கிலேயே அடங்காது. அந்த அளவுக்கு நம்மளை வந்து அது உயர்த்தி விடும். ரொம்ப சைலண்ட்டாக லீடர்ஸை பில்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த ஹேபிட். ஸோ இந்த ஹேபிட்டை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னோடய சஜஷனாக இருக்கும். ஏன்னா கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு இல்லையா?